முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் நல்லாருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஆ ஸோ நேற்றைய வீடியோ ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. திருப்பி போய் அப்படியே இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்க போய் பாருங்க. அதில வந்து 2மே வந்து பயங்கர மெய்சிலிர்க்கிற சம்பவங்கள் தான் சொல்லியிருக்கோம். அதேமாரி எல்லாரும் வந்து மிராக்கிள்ஸ் வீடியோ வந்து தொடர்ந்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா போட்டுறலாம். இப்போ நம்ம லைஃப்ல வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது. அது வந்து நம்மள ஒரு சதி தீட்டம் தீட்டி ஒரு குரூப்பா சேர்ந்து நம்மள விட வைக்க பார்க்குறாங்க. அது நமக்கு தெரியுது. ஆனா நம்மளால நிரூபிக்க முடியல. நமக்கு அந்த இடத்துல யாருமே இல்ல. நமக்கு இருக்கிற ஒரே ஒருவர் முருகப்பெருமான் தான் அப்டின்னா, அந்த இடத்துல அவர கூப்ட்டா, அவர் வந்து தீர்ப்பு வழங்குவாரா? மாட்டாரா? நம்மள அங்கிருந்து காப்பாத்துவாரா? மாட்டாரா? இந்த நிகழ்ச்சிய நீங்க கேட்டீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு மூவி சீன் மாரி தான் இருக்கும். வாய்ஸ் நோட் வந்து சகோதரி அனுப்பிச்சோனயே வந்து, கேட்க ஆரம்பிக்கும்போதே நான் பாட்டுக்கு அழுறேன். ஏன்னே தெரியல. அதுல அவங்க ஆக்சுவலி எனக்கு அனுப்பிச்சது 8 நிமிஷம். இப்ப நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஷார்ட்டா போட்டுருக்கேன். ஆனா, அந்த 8 நிமிஷத்துல என்ன பேச போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அ எதுக்கு அழுகுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சுச்சு அது முருகப்பெருமானுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த வீடியோவும் நான் உடனடியா குடுக்குறேன். ஸோ இவரு வந்து அ என்ன கேட்க வச்சு நெறையா மெசேஜஸ் இருக்கும்போது இத கேட்க வச்சதும், என்ன அழ வச்சதும் அவர் தான். அதனால தான் வந்து நேத்து சொன்ன மாரி அந்த வீடியோக்கு அப்புறம் இதுவும் குடுக்குறேன். ஸோ அத மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் பாருங்க. இந்த வீடியோ வந்து சான்ஸே இல்ல. அம் இது என்ன சொல்றது? நம்மளோட நம்பிக்கைய வந்து ஒரு 1000 மடங்கு அதிகமாக்கும் ஒரு வீடியோ. அதேமாரி அந்த சம்பவத்த சொல்றதுக்கு முன்னாடி, எனக்கு முருகப்பெருமான், சிவபெருமான், நம்முடைய திருப்புகழ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கியூட்டா ஒரு சம்பவம் பண்ணாங்க. அத ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிர்றேன். அதுக்கப்புறமா அதுக்கு போலாம். ஸோ, அந்த விஷயம் என்ன அப்டின்னா, நான் வந்து சிவலிங்கம் வழிபாடு பண்றேன். இந்த 1 இயரா வீட்ல வச்சு வழிபாடு பண்றேன். ஜனவரிலேருந்து அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ திங்கட்கிழமை வந்து அபிஷேகம் பண்ணி சிவபுராணம் படிக்கிறது எனக்கு வழக்கம். இப்போ நான் மெயினா ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கேன். நம்ம கும்பகோணம் சிவன் கோயில் கட்டிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக அந்த கும்பாபிஷேகம் முடிய வரைக்கும் நான் செய்றேன்னு சங்கல்பம் எடுத்திருக்கேன். ஸோ சூரசம்ஹாரத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமைங்கிறதே மறந்துட்டு, சுத்தமா எனக்கு 4 கிழமையும் தெரியல. அது ஒரு கொண்டாட்டமா இருந்ததுல 7 நாள் சுத்தமா தெரியல. அப்ப ஆக்சுவலி நான் வந்து அபிஷேகத்த சுத்தமா மறந்துச்சு. பண்ணவே இல்ல. குளிச்சு முடிச்சு எல்லாம் காலையில எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, மதியானம் சஷ்டி கவசம் படிக்கும்போது, நான் அந்த நம்மளோட ஃபாஸ்ட் பாராயண வீடியோல வந்து சிவன், முருகன் சேர்ந்து இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ வரும் ஒரு பேஜ்ல பார்த்தீங்கன்னா. அது படிக்கும்போதே எனக்கு வந்து படிக்க படிக்க திடீர்னு அவர் சிவனோட அந்த கண்ணுலருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஒரு பார்வை ஊடுருவி என் மனசுக்குள்ள போகுது. போயி அது கேட்குது. "இன்னைக்கு நான் அபிஷேகம் பண்ணவே இல்லையே" அப்படின்னு. "நீ அபிஷேகம் பண்ணவே இல்லையேன்னு" கேட்காம, "நான் அபிஷேகம் பண்ணவே இல்லையே" அப்படின்னு நானே கேட்டுக்கிறேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது அப்புறமா தான் திங்கட்கிழமை அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்புறமா ஓகே சிவன் எத சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. உடனே சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து நான் அபிஷேகம் பண்ணேன். முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல அப்படி தானே பண்ணாரு. அதனால வந்து சூரசம்ஹாரம் முடிச்சு வந்து முருகப்பெருமான் சார்புல நம்ம பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். ஸோ இந்த திங்கட்கிழமை என்னாச்சுன்னா, எனக்கு அபிஷேகம் வந்து பண்றதுக்கு டைமே இல்ல. நான் வந்து ஒரு ரொம்ப திருப்தியா பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். அது ஒரு முறை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குன்னு நானும் ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்படி பண்ணணும்னு நெனச்சேன். என்னால முடியல. அ அதுவும் வந்து ஒரு சிவன் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில தான் அன்னைக்கு பிஸியா இருந்தேன். ஒரு ஹால்ஃப் டே போயிடுச்சு. நான் நைட்டு குளிக்கிறதுக்கே நைட்டு 9:30. அப்புறம் எங்க போய் நான் வந்து ஸ்பெஷலா பண்றது? சரின்னு அவசரமா வந்து ஒரு டம்ளர் ஒரு சொம்பு தண்ணியும், லெமன் ஜூஸ் வச்சுட்டு லெமன் வச்சு என்னோடது பிராஸ் லிங்கம். ஸோ நல்லா பளபளன்னு ஆக்கி ஒரு 15 மினிட்ஸ்ல ஃபுல் பூஜையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சிவபுராணம் படிச்சாச்சு. எனக்கு ஐயோ! சிவன் வந்து அ எனக்கு அவர குளிர்விச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹானஸ்ட்டா சொல்லணும் அப்படின்னா, முருகப்பெருமானை விட ஒரு படி அதிகமா எனக்கு சிவபெருமான் கிட்ட ஒரு ஈர்ப்பு உண்டு. அது வந்து எனக்கு முன் ஜென்மத்து ஒரு கனெக்ஷனும் உண்டு. அதனால என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அவர் குளிர்விக்கணும்னு ரொம்ப ஆசை உண்டு. ஆனா என்னால அன்னைக்கு வந்து திருப்தியா பண்ண முடியல. ஸோ லெமன் இருக்கு. லெமன் வந்து குளிர் வச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ அப்படின்னு நெனச்சு விட்டுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்க வந்துட்டேன். வந்து பார்த்தா திருப்பூர் புக்கு பில்லோ கடியில வச்சிருந்தேன். அது வெளிய வந்திருந்தது. இது இங்க வெளிய வந்திருக்குன்ட்டு திரும்பியும் பில்லோ கடியில வைக்கிறேன். வச்சுட்டு என் பையன்கிட்ட ஏதோ சொல்லும்போது, திடீர்னு கீழ வந்து என்னோட கையில ஏதோ இடிக்குது. பார்த்தா நம்மளோட திருப்புகழ் புக்கு. சரின்னு நான் உடனே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன். மறுபடியும் 2வது தடவ திருப்பியும் இடிக்குது. இது ஏன் இடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக்க இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சு திருப்பியும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன். ஆனா பழையபடியே திரும்பியும் அந்த புக் வந்து இடிக்குது. என்னது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இது என்னது நோண்டி நோண்டி கூப்பிட்டே இருக்கு. ஏதோ படிக்க சொல்லுது போல அப்படின்னு சொல்லிட்டு நானு உடனே முருகர நெனச்சுக்கிறேன். இவர் தான் சேட்டை பண்ணுவாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து புக்க வந்து ரேண்டமா கேஷுவலி ஓப்பன் பண்றேன். வந்த திருப்புகழ் என்ன அப்படின்னா, "சிவனார் மனம் குளிர" அப்படின்னு சொல்லி வருது. எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. திருப்புகழ் புக் வந்து சின்ன பசங்க இப்படி நோண்டி நோண்டி கூப்பிடுவாங்க. அப்படி நோண்டி நோண்டி கூப்பிட்டு, கவலைப்படாத நீ வந்து இன்னும் அவசரமா பண்ணீனாலும், அ உனக்கு பிடிச்ச அந்த சிவபெருமான் அவருடைய மனம் குளிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு திருப்புகழ் வழியா கூப்பிட்டு சொன்னது இது வந்து முறையா இந்த ஒரு அனுபவம்.
அனுபவம் கிடைச்சது. அப்புறமா நான் வந்து ஒருத்தங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து சிவபெருமான் கூட வந்து அவருக்கு புடிச்சதோ இல்லையோ, குளிர்ந்தாரோ இல்லையோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இருந்தா, திருப்புகழ் புக் வந்து அதுக்கு பதில் சொல்லி பாரேன் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே தூங்குனோனே ஒரு கனவு வருது. சாரி. அந்த கனவுல எப்படின்னா, நான் நின்னுட்டு இருக்கேன். ஒரு நடிகர் வராரு. அந்த நடிகர் வந்து சின்ன பையனாட்டம் சுருக்கமா நிக்கிறாரு கீழ. சுருங்கி நிக்கிறாரு. நான் கீழ பார்க்குறேன். விச் மீன்ஸ் ஒரு சின்ன பையன் மாரி வராரு. அவரு வந்து கையில வந்து ஒரு பாட்டில் இருக்கு. ஒரு ஜார் இருக்கு. ஒரு கிளாஸ் ஜார் இருக்கு. இன்னொரு கையில அதோட மூடி இருக்கு. அத வந்து அவர் க்ளோஸ் பண்றாரு. அத க்ளோஸ் பண்ணும்போது என் துணி வந்து அந்த இதுக்குள்ள சிக்கிச்சு. உடனே அவர் வந்து "உங்க ட்ரெஸ் இதுல மாட்டிக்கிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. குழந்தை மாரி சிரிக்கிறாரு. நானும் உடனே பார்த்து சிரிக்கிறேன். இவ்வளோதான் கனவு. அந்த நடிகர் யார் தெரியுங்களா? சிவகார்த்திகேயன். அதாவது நான் இந்த சம்பவத்த இது பண்ணிட்டு, "சிவனுக்கு மனம் குளிர்ந்தாலையான்னு திருப்புகழ் புக்ல முருகர் பதில் சொல்றாரு பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு, இப்படி ஒரு கனவு. சம்மந்தம் இல்லாம எதுக்கு சிவகார்த்திகேயன் வர்றாருன்னா, அவருடைய பேர்ல சிவனும், கார்த்திகேயனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்பா! இப்படியெல்லாமா கனவு வரும்? அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எனக்கு. இன்னொன்னு என்ன, அதுல நான் மாட்டிக்கிறேன். அப்படின்னா, "எங்க கிட்ட நீ மாட்டிக்கிட்ட. உன்ன நாங்க புடிச்சு வச்சிருக்கோம்" அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த கனவு மூலமா எனக்கு பதில் சொன்னாங்க. அது ஒரு ரொம்ப கியூட்டா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது. ஓகே. இப்போ நம்ம மிராக்கிள்குள்ள போலாம். அ மிரா அக்கா, அ ரொம்ப நாள் ஆச்சு மிராக்கிள் உங்ககிட்ட சொல்லி. நீங்க உங்க வீடியோ பார்த்தேன். பார்த்தோன்னே தான் சரி இந்த மிராக்கிள் நம்ம சொல்லுவோம் அக்கா கிட்ட அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன். இது ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது தான். நான் ஸ்கூல்ல டீச்சரா தானே ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்கூல்ல போயிட்டு வேலைக்கு சேர்ந்துட்டேன். அங்க தான் எங்க அக்கா ஒர்க் பண்ணா. அவ மூலியமா தான் நான் அந்த ஸ்கூலுக்கு போனேன். போயிட்டு நானும் அவ கூட சேர்ந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து எல்லாமே தமிழ் மீடியம் படிச்சு டீச்சர் ஆனவங்க தான் எல்லாருமே. அது இல்லாமல் கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. நான் மட்டும் தான் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் படிச்சு டீச்சரா போயிருக்கேன். அதனால அந்த கரஸ்பாண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து நிறைய பொறுப்புகள் என்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் மார்க்கும் ஹையா வச்சிருந்தனால, அவங்க எல்லாம் விட ஹையா வச்சிருந்தனால, அவங்க வந்து என்கிட்ட எல்லா பொறுப்புகளையுமே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது யாருக்குமே அவங்க அங்க இருக்க அந்த மித்த டீச்சர்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்காது. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி பழி வாங்குற மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப இது பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க என்ன. நான் அழுகாத நாளே கிடையாது. ஒவ்வொரு நாள் அழுதுட்டு தான் வருவேன். இருந்தாலும் சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் சரி சொல்லிட்டு வேலை பார்த்தேன். எங்க அக்கா இருக்கனால கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு. அது போக இன்னொரு ஒரு மிஸ் வந்து ஒரு 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்க இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களும் இப்படிதான் அவங்க எல்லாரும் செஞ்சாங்களாம். அவங்க சொல்லி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கப்ப அந்த ஸ்கூல்ல எப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு யாராச்சும் லீவு போட்டுட்டா அவங்களுக்கு பதிலாக வந்து ஆள் அனுப்பணும். அப்ப இருக்கிற மிஸ்ஸுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மிஸ்ஸுகளுக்குமே 2 பீரியட் ஃப்ரீ இருக்கும். அந்தபடி ஆள் அனுப்புவாங்க. அப்படி அனுப்புறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் புதுசா போய் சேர்ந்தனால என்ன மட்டுமே தான் இது பண்ணி அனுப்புவாங்க. எனக்கு ஒரு வாரத்துல ஒரு பீரியட் கூட ஃப்ரீ இருக்காது. அந்த மாதிரி என்னை அனுப்பி போடுவாங்க. நான் அழுவேன் உட்காந்து எங்க அக்காட்ட, பாரு என்ன மட்டும் இப்படி அனுப்புறாங்க, எனக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுவேன். அக்கா சொல்லுவா, சரி பரவாயில்ல விடு, கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. இப்படியே போய்கிட்டே இருக்கப்ப அந்த பொறுப்பு வந்து அந்த ப்ரீட் போடுற பொறுப்பு ஒவ்வொரு தாளுக்குமே வரும். அப்படி அந்த டைம் டேபிள் வந்து புக்லெட் மாதிரி போட்டு வச்சிருப்போம். கிளாஸ் டைம் டேபிள் ஒரு புக்லெட் போட்டிருப்போம். அதே மாதிரி மிஸ்ஸோட டைம் டேபிள் ஒரு புக்லெட் போட்டு வச்சிருப்போம். 2 புக்லெட் இருக்கும். அதை பார்த்து தான் நம்ம நாளைக்கு வரலன்னா உங்களுக்கு நம்ம என்னென்ன பீரியட்லாம் போடலாம். சில பேர் வந்து முன்னாடி லீவ் சொல்லிடுவாங்க, நான் நாளைக்கு வரமாட்டேன், லீவ் கேட்டுருவாங்க. அதனால அந்த மாதிரி பார்த்து பார்த்து போடுறதுதான் நம்ம வேலையே. அப்ப ஒரு வாரம் என்னோட இது வருது, என் டர்ன் வருது. நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டேன். அன்னைக்கு சாயந்தரத்தோட என்னோட டர்ன் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் வரப்போகுது, அடுத்து வேற உங்க டர்ன் வரப்போகுது. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அந்த டைம் டேபிள் எடுத்து பார்த்துட்டு நான் பஸ்ல போறனால அவசரமா என்ன பண்ணேன்னா, ஒரு கிளாஸ் ரூம் வெளியே அந்த டைம் டேபிளை வச்சுட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் எப்பயும் கூட ஸ்கூலுக்கு வரேன். ஸ்கூலுக்கு வந்துட்டு நான் எப்பயும் கூட கிளாஸ் ரூம் 8:30 கிளாஸ் ரூம் போயிடணும். நான் கிளாஸ் ரூம் போயிட்டேன். போனால் ஆன்ட்டி இருந்தாங்க. மிஸ் இந்த மாதிரி டைம் டேபிள் வந்துட்டு கொடுப்பீங்களா, நீங்க தானே வச்சிருந்தீங்க, போன வாரம் ஃபுல்லாக நீங்க தானே போட்டீங்க, கேட்குறாங்க டைம் டேபிள் கொடுங்க. நான் சொன்னேன், அந்த கிளாஸ் ரூம் வெளியே தான் வச்சு நீங்கள் கூட்டுறப்ப பார்க்கலையா, அங்கே தான் இருக்கும், அங்கே இல்லைனா டேபிள் இருக்கும் பாருங்க, வேற எங்கே போகுது, அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்ககிட்ட சொன்னா அவங்க வந்துட்டு சரி மிஸ் நம்ம தேடி எடுத்து கொடுத்துறேன் சொல்லிட்டு அவங்க போயிட்டு அந்த அக்கா போய் எல்லா இடத்துலயும் தேடிடுவாங்க, எங்கேயுமே கிடைக்கல டைம் டேபிள். திரும்ப அந்த அக்கா வராங்க, மிஸ் டைம் டேபிள் அங்கே இல்லை மிஸ், எங்கேயுமே இல்லை, நீங்க எங்க வச்சீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அங்கே தான் வச்சேன், நான் வேற எங்கேயுமே வைக்கலக்கா. அப்ப நான் மறுபடியும் சொல்லிட்டேன். திரும்பவும் சரி மிஸ் இன்னொரு தடவை போய் தேடி, இன்னொரு தடவையும் போயிட்டாங்க. இன்னொரு தடவையும் கிடைக்கல. கிடைக்காம போனோன்னு அந்த இன்சார்ஜ் மிஸ், அந்த அடுத்த வர டர்ன் போடுற அந்த இன்சார்ஜ் மிஸ் வந்து என்கிட்ட பேசுறாங்க, எனக்கு டைம் டேபிள் வேணும், டைம் டேபிள் நான் எப்படி கிளாஸ் அனுப்புவேன், ஏன்னா 9:30 நாங்கள் கிளாஸ்க்கு வந்து 9 o'clock வந்து கிளாஸ்க்கு ஆள் அனுப்பி ஆகணும், அப்படி அனுப்பலைன்னா கேமரால பார்த்து திட்டுவாங்க கரஸ்பாண்டன்ட். அப்படி இருக்கப்ப அவங்க வந்துட்டு என்ன ரொம்ப இது பண்ணவும் ப்ரெஷர் பண்ணுவோம். நான் என்ன பண்ணேன், சரி இருங்க நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போய் வச்ச இடத்துல தேடுறேன், எங்கேயுமே டைம் டேபிள் இல்லை. எல்லாம் போகும், இன்னும் எப்படி இது காண போகும், இங்கே தானே நம்ம வச்சுட்டு போனோம், ஒருவேளை பிள்ளைக்கு எல்லாமே சின்ன பிள்ளைங்க எடுத்து பேக்ல என்ன போட்டு என்ன போயிட்டாங்களோ வச்சுட்டாங்களோ அப்படி ஒரு தாட் எனக்கு வருது. வந்தவொடனே நான் என்ன பண்றேன்னா, நேரா போய் ஹெச்எம் போயிட்டு மிஸ் இந்த மாதிரி நான் டைம் டேபிள் வச்சுட்டு போனேன், இப்போ காணா, என்ன செய்யறது எனக்கு தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ், இப்போதைக்கு ஆள் அனுப்பிடலாம், நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் டைம் டேபிள் மட்டும் ரஃபா எழுதி தர சொல்லுங்க, நான் பேக்கப்ல நான் எழுதி நான் கொடுத்துறேன் மிஸ், என் தான் தப்பு, நான் தான் தொலைச்சிட்டேன், என்னோட தப்பு தான், என்னோட ஃபால்ட் தான், நான் எடுத்து உள்ள வைக்காம போயிட்டேன், அதனால நீங்க கொடுங்க மிஸ், நான் வந்து எழுதி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்க்கா. சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு நீ ஒவ்வொரு தடவை நீ இப்படி பண்ணுவ, வேணும்னே நீ போட்டு போவ, அதுக்கு நாங்க எல்லாரும் எழுதி கொடுக்கணும், எங்களுக்கு வேற வேலை இல்ல, உனக்கு எழுதி கொடுக்கறதா எங்க வேலையா, எனக்கு தெரியாது, எனக்கு டைம் டேபிள் அதே டைம் டேபிள் எனக்கு வேணும், போய் தேடு அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டாங்கக்கா. சொன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யாராலுமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுது, யாரோ இது வந்து எடுத்து வச்சுட்டு தான் அப்படி பண்றாங்க அப்படிங்கிற மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சுக்கா.
சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் எல்லா கிளாஸ் ரூமும் விடாம தேடினேன்க்கா. எங்க அக்காட்ட போய் சொல்றப்ப எங்க அக்கா கூட நம்பல. நான் போய் எல்லா கிளாஸ் ரூமும் தேடினேன்க்கா. எங்கேயுமே அது இல்லக்கா. டைம் டேபிள் எங்கேயுமே கிடைக்கலக்கா. கிடைக்காம போகும் ஸ்டாஃப் ரூமை போய் திறந்துட்டு ஸ்டாஃப் ரூமை பூட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அழுதுங்கக்கா. அழுது முருகனை தான் எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு அவரை தவிர யார் இருக்கா இந்த உலகத்துல. அவர்கிட்ட சொல்லி முருகா இங்க பாரு முருகா, நான் அங்கதான் வச்சுட்டு போனேன், ஆனா இப்ப காணா, எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல, யார் எடுத்தது எதுவுமே எனக்கு தெரியல முருகா, நீ தான் முருகா எனக்கு எடுத்து காப்பாத்தணும், நீ நீ இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை, உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா, உனக்கு தெரியும் நாங்க வச்சது, எனக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிறது என்ன தெரியப்படுத்து முருகா, என்ன காப்பாத்து முருகா, என்ன கண்டுபிடிச்சு கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுதுட்டு வெளியே போயிட்டேன். நான் அழுதுட்டு வெளியே வரது அவங்க பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, அந்த அவங்க எல்லாரும் அந்த மிஸ் எல்லாமே பாக்குறாங்க, யாருமே கண்டுக்கல. கண்டுக்கலாம் போவோம். திரும்பவும் நான் கிளாஸ் ரூம் போயிட்டு திரும்பவும் டைம் டேபிள் கேட்டு கேட்டு இது பண்றாங்க. அப்ப பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட கேட்கறாங்க, ஏன் மிஸ் அழுகுறீங்க என்ன, இல்லப்பா ஒண்ணும் இல்லப்பா சொல்லிட்டு நான் வெளியே போய் நின்றுட்டு அழுதுட்டு இருக்கப்ப அங்க ஒரு சார் வேலை பார்க்கறாரு. அந்த சார் பேரு முருகன் பேரு தான், முருகனோட பேரு தான். அது சொல்ல வேண்டாம், அது வெளியே தெரிஞ்சா கொஞ்சம் திரும்ப ஏதாச்சும் சிக்கல்கள் வரும், அக்கா பேர் சொல்ல. ஆனா உங்களுக்கு முருகன் பேர் தான் அந்த சாருக்கு. அவர் வர்றாரு, அவர் என்கிட்ட எப்பவுமே பேச மாட்டாரு. அன்னைக்கு நான் அழுதுட்டு இருக்கோம், ஏமாட்டு ஏன் மிஸ் எதுக்கு அழுதுறீங்க என்னாச்சு ஏதாச்சும் கேட்கறப்ப நான் சொன்னேன் சார் இந்த டைம் டேபிள் அங்க வச்சுட்டு போனேன் காணோம், இப்போ எனக்கு கேட்கறாங்க ஏன் அது டைம் டேபிள் தானே எல்லாரும் எழுதி கொடுக்க வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு, இல்லைங்க சார் இப்பயே வேணும்னு கேட்கறாங்க, யாரும் எழுதியும் தர மாட்டேன்னு சொல்றாங்க, எனக்கு என்ன செய்யனே தெரியல, அந்த டைம் டேபிள் தான் வேணும்னு சொல்றாங்க, நான் அங்கதான் சார் வச்சேன், நான் வேற எங்கேயுமே வைக்கல சார். அவர் வந்துட்டு சரிங்க மேடம் வாங்க இன்டர்வியூல வேணா நம்ம சிசிடிவி கேமரா இருக்கு சார், கேமரா இருக்குக்கா, அதுல வேணா செக் பண்ணி பார்ப்போம், அதுல செக் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்க என் பிள்ளைக்கு யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களா என்ன பாத்துடலாம் வாங்க சொன்னோன்னா. அந்த இடத்துல வந்து கேமரா ஃபோக்கஸே ஆகாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நாங்க போய் பாக்குறப்ப எனக்கு ஒரு பெரிய ஷாக்குக்கா. அங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த வாசல்ல வச்சுட்டு அந்த படியில வச்சுட்டு நான் போயிட்டேன். அந்த படிக்கு இங்கிட்டு கொடிக்கம்ப மாதிரி இங்கிட்டு ஒரு படி மாதிரி இருக்கும். அங்க இந்த என்ன பிடிக்காத அந்த 7 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்ததுல ஒரு 2 மிஸ் என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்றாங்க, அவங்க வச்சுட்டு போயிட்டா அந்த வச்சுட்டு போயிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் டேபிள் ஒரு மிஸ் கையில எடுக்கிறாங்க, இன்னொருத்தவங்க காட்டுறாங்க, இன்னொரு மிஸ்ட காட்டுறாங்க. அவ என்ன பண்றா அந்த டைம் டேபிள் எடுத்து அவ பேக்குள்ள போடுறா. இதை அந்த ஹெச்எம்எஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே பாக்குறாங்க. உள்ள எடுத்துட்டு போயிட்டு நீ வீட்டுக்கு கொண்டு போயிரு, நாளைக்கு காலையில கொண்டு வந்து ஒழிச்சு வச்சிருவோம், அவ தேடட்டும் அவளை மாட்டி விடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்ல ஒரு பிளானிங் பண்ணி எல்லாமே பண்ணிருக்காங்க. அந்த பிளான் எல்லாமே அந்த சிசிடிவி கேமரால அப்படியே தெரிஞ்சிச்சுக்கா. நம்பவே முடியலக்கா, உண்மையிலே இப்படி எல்லாம் வந்துட்டு முருகன் வந்து செய்வாரா, இப்படி எல்லாம் காட்டு குடிப்பாரா, ஒரு 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 அவரை நினைச்சு இப்படி அழுகிறப்ப எனக்கு யாருமே இல்லையே உன்னை தவிர அப்படின்னு சொல்றப்ப அந்த யாரு எடுத்தா அவங்க வச்ச இடம் அவங்க கொண்டு போனது எல்லாத்தையும் காட்டி கொடுத்தாருக்கா. அதை அப்படியே வீடியோ எடுத்து மேல கரசு வந்து கணிப்பிட்டோன்னு அவங்க வந்து முதல் வார்த்தை அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேளுங்க எல்லாரும், யாரெல்லாம் இந்த விஷயத்துல ஈடுபட்டீங்களோ எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சாங்க. இனிமே இப்படி செய்யக்கூடாது, இனிமே எதனால இந்த மாதிரி நடந்தா நாங்க சிவியர் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு எனக்காக பேசினாங்கக்கா. அது உண்மையிலே எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எனக்கு முருகன் வந்து அன்னைக்கு ஒருவேளை அந்த அந்த இதை நான் பார்க்கல, எனக்கு அவர் அந்த அந்த சார் வந்து அந்த சார் மூலியமா முருகன் எடுத்து கொடுக்கலன்னா நான் ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப இதாகி நின்றுருப்பேன். என்ன ரொம்ப பேசியிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுல இருந்து என்ன காப்பாத்தினது முருகன் தான்க்கா. இந்த மிராக்கிள் நீங்க போடணும், நான் ரொம்ப விரும்புறேன் இந்த வீடியோ நீங்க போடுவீங்கன்னு. இது மூலியமா நிறைய பேர் முருகனை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவரை நம்பினோம்னா அவர் கைவிட மாட்டாருன்றது எல்லாத்துக்கும் புரியணும் அக்கா. தேங்க்யூ அக்கா. ஸோ, இப்ப நம்ம இந்த சம்பவத்த கேட்டோம். ஆ என்ன சொல்றது? இப்போ பாடம் சொல்லி தரக்கூடிய ஆசிரியைகள் ஒரு 7 பேர் சேர்ந்துட்டு ஒருத்தங்கள வீழ்த்துறதுக்காக இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல்ல ஈடுபட்டுருக்காங்க. சகோதரிகிட்ட உண்மையான பக்தி, உண்மை, நியாயம் எல்லாமே இருந்ததுனால, அந்த நிமிஷத்துல வந்து முருகப்பெருமான் கிட்ட போய் முறையிட்டுருக்காங்க. இவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு. இவங்களுக்கு தெரியுது, அவங்க கிட்ட தான் தப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ போய் அவரு அவங்க முறையிட்டது முருகப்பெருமான் கிட்ட. "இப்படி நீ தான்ப்பா என்ன காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லி அழுததுக்கு உடனே வந்தாரா? 5 நிமிஷத்துல தீர்ப்பு வழங்கினாரா? சில சமயம் தெய்வம் நின்று கொள்ளும். சில சமயம் தெய்வம் அன்றேவும் கொள்ளும். அதுதான் நடந்துச்சு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி முருகர் பேர் இருக்கிற ஒருத்தங்களையே வந்து குறுக்க போய் பார்க்க விட்டு, அவர் பார்க்காம கூட போயிருந்துக்கலாம். பார்த்துட்டு கேட்டுட்டு அப்படி சும்மாவும் போயிருக்கலாம். இல்ல அவர் பார்க்கக்கூடாத சூழ்நிலையே கூட வந்திருக்கலாம். ஆனா அந்த டைம்ல அவர பார்க்க வச்சு, அவர் என்னன்னு கேட்க வச்சு, உடனே செயல்ல இறக்கி விட்டு, சிசிடிவிலயே வந்து ஒரு ப்ரூஃப் காட்டி, சகோதரி அந்த 7 பேரோட மானத்த வாங்கி, அவங்கள யோசிச்சு பாருங்க. ஒரு டீச்சரா இருந்துட்டு இதெல்லாம் வந்து செய்றதுக்கு, இதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அவங்களோட பியர்ஸ் கிட்ட வந்து எப்படி அவங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியும்? அது சத்தியமா எனக்கு தெரியல ஆக்சுவலா. பட் பண்ணாரா? இறங்கி வந்துச்சா தெய்வம்? நமக்கு ஒரு முட்டி மோதி ஒரு சூழ்நிலையில நமக்கு அவமானம் வருது. ஒரு உண்மையான பக்தனுக்கு அவமானம் வருது அப்படின்னோனே, அவரு வந்து எப்படி இறங்கி வந்து அத தடுத்திருக்காரு பாருங்க. எங்க வந்து சதி இருக்கோ அத காட்டிக் குடுத்துருக்காரு பாருங்க. சகோதரி எத்தன வாட்டி வேல்மாறல் படிச்சிருப்பாங்க கோயில்ல. இவங்களுக்கு நான் ஒரு ஒரு முன்னாடி ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன். இவங்க வேல்மாறல் திருப்புகழ்லாம் படிக்க விடாம ஒரு பூசாரி வடிவேல் காமெடிய சவுண்டா போட்டு டார்ச்சர் பண்ணாரு. அத நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. அவர் இப்ப என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. அவருக்கு இப்போ சுத்தமா குரலே போயிடுச்சு. அவர்னால வந்து மந்திரம்
இதெல்லாம் எதுவுமே வாய்ஸே வராம அவர் வேலைய விட்டு தூக்கி வேறவங்கள வேலைக்கு வச்சிருக்காங்க. தெய்வம் நின்று கொல்லும் அப்படின்னு சொன்னேனா, ஆனா அதே தெய்வம் இந்த சம்பவத்துல அன்றே கொன்னுச்சு. ஸோ அது என்ன வேல்மாறல் படிச்சவங்களுக்கு வேல் என்ன செய்யும்? வேல் சூரனுக்கு என்ன பண்ணுச்சோ, அதே தான் நமக்கு வந்து துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் நம்ம வந்து அந்த பாட்ட எவ்வளோ வாட்டி நம்ம படிக்கிறோம். சகோதரி எத்தன தடவ கோயில்ல உட்காந்து அத படிச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த வேல் வந்து உடனே எ என்ன துதிக்கிற அந்த அடியவருக்கு நீ வந்து இப்படி ஒரு அவமானம் ஏற்படுத்தி தர்றியா? அதுவும் வந்து பக்காவா மாஸ்டர் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. எப்படிங்க சும்மா விடும்? உண்மையான பக்தனுக்கு இத நடக்க விடுவாரா முருகப்பெருமான்? இறங்கி வந்தாரா? எப்படி பதில் சொன்னாரு பாருங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியுதுல்ல, நம்ம வந்து உண்மையான பக்தி நம்மகிட்ட இருக்க, நம்மகிட்ட நியாயம் இருக்க, அந்த சமயத்துல முருகப்பெருமானை நெனச்சு போயி கூக்குரலிட்டு, கூப்பிட்டு வேண்டி, "நீ தான் வந்து இப்ப என்ன காப்பாத்துற" அப்படின்னு சொன்னா வருவார். இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இப்போ முருகப்பெருமான் இந்த கலியுகத்துல இந்த 7 பேர் மாரி தான் முக்காவாசி பேர் இருக்காங்க ஆக்சுவலி. அதுதான் அதனால தான் கலியுகம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாரி மக்களுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாரி ஒரு கலியுகத்துல இப்போ ஒரு தெய்வம் இறங்கி வருது அப்படின்னா, மீதி இருக்கிற அந்த முக்காவாசி பேர் அப்படின்னா, மீதி இருக்கிற அந்த கால்வாசி பேர் வந்து நம்மகிட்ட நீதி, நியாயம், உண்மையான பக்தி எல்லாமே இருந்தது அப்படின்னா, நாம கூப்பிடும் குரலுக்கு மீதி இருக்கிற அந்த முக்காவாசி பேர்கிட்ட இருந்து நம்மளுடைய காவாசி பேர காப்பாத்துறதுக்கு அவரு வருவாரு. இது ஒரு உதாரணம். அதனால வந்து இது யார் எப்படி இருந்தாலும் ஓகே. நம்ம கிட்ட நியாயம் இருக்கணும். முருகப்பெருமான் வருவாரு. வரும்போது அவர வரவேற்கறக்கு நம்ம தயாரா இருக்கமா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் எப்படி வரவேற்கணும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க? நம்ம வீடு வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு ரெடியா அந்த மாரி வரவேற்கிறதா? இல்ல வந்து நெய்வேத்தியமெல்லாம் படைச்சு வச்சு ரெடியா விருந்து சாப்பிட அந்த மாரி வரவேற்கிறதா? இல்ல. நான் சொல்ற வரவேற்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முருகப்பெருமான வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா, "நீ இப்ப வந்து எனக்கு நீ தீர்ப்பு சொல்ற முருகா" அப்படின்னு சொல்லி அடிச்சு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், மனசுல இருக்கிற தூய்மை இதெல்லாம் வந்து நம்ம அவருக்கு தகுதியான விஷயங்களா வளர்த்துட்டு, நம்மளுடைய உள்ளத்தை கோயிலாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் சரியான வரவேற்பு. இதுதான் நான் சொல்ல வர்றது. இதே சூழ்நிலை நமக்கு நெறைய வாட்டி வரும். நமக்கு துரோகம் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. நமக்கு வந்து துரோகம் பண்ணாட்டியுமே நமக்கு பல துன்பங்கள் வரத்துக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். கஷ்டங்களுக்கு மத்தியில தான் நம்ம வந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது, நம்ம இந்த மாரி கூக்குரலிட்டு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா "நீ வர்ற முருகா" அப்படின்னு உரிமையோட நீங்க வந்து கூப்பிடுறீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய தகுதியை வளர்த்துட்டே இருக்கணும். நான் இந்த எண்ணம், சொல், செயல் மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோல பேசியிருப்பேன்னு நெனைக்கிறேன். பட் இதுதாங்க அடிப்படை. இதுதான் அடிப்படை. இது வந்து இதுவும் என்னோட அனுபவத்திலருந்து தான் சொல்றேன். எப்படின்னா, இந்த ஒரு 2, 3 மாசமா எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துட்டுருக்கு. அதுக்கு இன்ச் இன்ச்சா ஒரு ப்ரொக்ரெசிவா தான் நடந்தது. ரொம்ப கிராஜுவலா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ சில வார்த்தைகள் கூட அவர் எனக்கு சொல்ல விடுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் திமிர். திமிருங்கிறது ஒரு சாதாரண தமிழ் வார்த்தை. நம்ம எல்லாரும் யூஸ் பண்றது தான். அவளுக்கு ரொம்ப திமிரு அது. என்னதான் இருந்தாலும் இவ்ளோ திமிரு ஆகாது. இப்படி தானே பேசுவோம். இப்ப இந்த மாரி வார்த்தைகளை கூட என்னை சொல்ல விடுவது இல்லை. இது இந்த ஒரு 10 நாள்ல வந்து நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். இது கூட அவருக்கு பிடிக்கிறது இல்ல. ஒரு 2, 3 மாசமா பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த என்ன வந்து ஒரு அமைதிப்படுத்தி அவர் கொண்டு போறது எனக்கு எனக்கு வார்த்தையால எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு சரியான சமயத்துல அதுவும் அவருக்கு சொல்லிக் குடுப்பாரு. ஆனா இப்ப வந்து நான் ஒரு 10 நாளா இந்த மாரி வார்த்தைகள வந்து சொன்னா சுருக்குங்கிறாருங்க உள்ள இருந்து. ஸோ இது மாரி அவர் வந்து அவர் வசிக்கும் இடமாக இருக்கணும் அப்படின்னா, அவர் எதிர்பார்க்கிற தூய்மை மிக மிக அதிகம். அது வந்து இப்போ நான் ரீசென்ட்டா உணர ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாரி நெறைய சகிப்புத்தன்மை எனக்குள்ள வந்திருக்கு. நெறைய அமைதி வந்திருக்கு. என்ன சொல்றது? நெறைய அந்த பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாற்றம் வந்து நான் ஃபீல் பண்றேன் ஆக்சுவலி. இன்னும் லாங் வே டூ கோ. பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு 3 மாசத்துல மெயினா அந்த திருப்புகழ் புக் வேலை ஆரம்பிச்சதுலருந்து நெறைய எனக்குள்ள மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு. இது அவருடைய கருணை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் என்னை இந்த மாரி பேச வைக்கிறதுக்கு காரணம், அவரு எப்ப வேணா வருவார். நமக்கு அந்த தகுதி இருக்கும் பட்சத்தில அவர் கண்டிப்பா இறங்கி வருவார். வந்தது அப்படின்னா, அவரை வரவேற்கக்கூடிய அந்த நமக்கு அந்த தூய்மையான உள்ளம் நம்மகிட்ட ரெடியா இருக்கணும். அவர் வந்தாரு அப்படின்னா, அவர் புடிச்சு வச்சுக்கணுங்க. விட்டுறவே விட்டுறாதீங்க. அப்படின்னா, அதற்கு முழு தகுதியா அவருக்கு பிடிக்காத, நமக்கு பிடிக்காத குணங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு, நம்ம வந்து என்ன சொல்ல முடிஞ்ச அளவுக்கும் எவ்ளோ பக்குவமா நடந்துக்க முடியுமோ, அவ்ளோ பக்குவமா வந்து அறத்தின் வழியில் நடக்கும்போது, அவர் இந்த மாரி 2 நிமிஷம் கதறி அழுதாலே இறங்கி வந்து "துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைப்பேன்"
அதுதான் நடக்கும். அவங்களுடைய வம்சத்தையே அழிக்கக்கூட அவர் தயங்க மாட்டாரு. ஸோ முருகப்பெருமானை வரவேற்கும் தகுதியுள்ள பக்தனாக, முழு பக்தனாக, முழுமையான நம்பிக்கையுள்ள பக்தனாக மாறுவோம். எப்ப வந்து நமக்கு என்ன சூழ்நிலை தேவைப்பட்டாலும், அவர வந்து கூக்குரலிட்டு, "வாப்பா முருகா" அப்படின்னு கூப்பிடுவோம், வருவாரு. இதுதான் இந்த வீடியோல நான் வந்து சொல்ல விரும்பினேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இத பத்தி என்ன கமெண்ட் எல்லாமே சொல்லுங்க. லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.